இதோ பார், என் மகள் ஒரு பிஇ பட்டதாரி. ஒரு படிப்பில்லாதவனுக்கு பணம் இருக்கிறதுக்காக நான் பொண்ணு தரமாட்டேன். என் மாப்பிள்ளையை நான் ஒரு பில்கேட்ஸ் அந்தஸ்துக்கு யோசிச்சு வச்சிருக்கேன். போய் சொல்லு போ. படகு போன்ற அந்த உயரக கார் சொக்கிகுளம் அம்பாரி மாளிகை என்னும் அந்த பிரம்மாண்ட மாளிகைக்குள் நுழைந்து நின்றது. காரில் இருந்து இறங்கினால் லயன் லட்சுமி என்று கம்பீரமாக எல்லோராலும் அழைக்கப்படும் அந்த மாளிகையின் எஜமானிதான். எஜமானர் சக்கரவர்த்தி சாரநாதன் ஒரு விமான விபத்தில் வானத்திலே உயிரை விட்டுவிட்டார். அவர் உடம்பு என்று கிடைத்ததெல்லாம் ஓர் 5-6 கிலோ சதை கோலங்கள் தான். அவற்றை வைத்து ஒரு மணிமண்டபம் கட்டியிருந்தாள் லட்சுமி. காரை விட்டு இறங்கினால் பளிச்சென்று பார்க்க முடியும் கூம்பு வடிவ கூரையுடன் மணிமண்டபமும். சுற்றிலும் வட்டமாய் சவுக்கு கன்றுகளால் ஆன வேலி. அதுபோக ஏராளமான பூச்செடிகள். பார்க்கும் போதே ரம்மியமாக இருக்கும். நடுநாயகமாய் கோட்டும் சூட்டுமாய் சிறுத்தபடி இருக்கும் சக்கரவர்த்தி சாரநாதனின் புகைப்படம். லயன் லட்சுமி எனப்படும் லட்சுமி காரை விட்டு இறங்கிய நொடியில் மணிமண்டபம் பக்கமாய் திரும்பி ஒரு பார்வை பார்த்து முடித்தாள். கண்களை மூடி அகாலமாய் இறந்துவிட்ட கணவரை நினைத்து ஒரு குட்டி பிரார்த்தனை. பிறகுதான் உள்ளே நுழைவாள். இன்று நுழைந்தாள். அவள் பின்னாலேயே ஒரு மூட்டை கோயில் பிரசாதங்களை தட்டுத்தட்டாய் ஒன்றன் மேல் ஒன்றாய் ஏந்தி பிடித்தபடி சென்றான் டிரைவர் ஞானமணி. ஞானமணிக்கு 50 வயதாகிறது. திருச்செந்தூர் பக்கம் அறிமுகம் நேரியைச் சேர்ந்தவன். லயன் லட்சுமிக்கும் அந்த பக்கம்தான். அவள் வாழ்க்கைப்பட்டு வந்த இடம் மதுரையாகிவிட்டது. இன்று மதுரை சொக்கிகுளத்தில் லயன் லட்சுமி இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி கூட நடப்பதில்லை. லயன்ஸ் கிளப்பு கவர்னராகவும் இருப்பதால் லயன் பட்டம் அவளோடு ஒட்டி கொண்டு விட்டது. குணத்திலும் லட்சுமி அந்த லயன் போலத்தான். கோபத்தில் சிலித்து கொண்டு பாயும் சிங்கத்தின் முகமும் லட்சுமியின் முகமும் கிட்டத்தட்ட ஒன்று போலத்தான் இருக்கும். பலருக்கு அந்த நாளைய ராணி மங்கம்மாளே திரும்ப பிறந்து வந்திருப்பதாகத்தான் நினைப்பு. எனவே லட்சுமி வருகிறாள் என்றாலே ஓர் அமைதி நிசத்தம் எப்படியோ ஏற்பட்டுவிடும். தனது அம்பாரி மாளிகைக்குள் நுழைந்த லட்சுமிக்காக மதுரையைச் சேர்ந்த ஊர் பிரமுகர்கள் பலரும் காத்திருந்தார்கள். அதில் மாஜி எம்எல்ஏ ராஜாதுரையும் இருந்ததுதான் ஆச்சரியம். அரசியல் விஷயத்தில் லட்சுமிக்கு அலர்ஜி உண்டு. யாரையும் அருகே சேர்க்க மாட்டாள். இந்த முன்னாள் எம்எல்ஏ ராஜதுரை மட்டும் எப்படி வந்தான்? பார்வையில் கேள்வியோடு அவரது உதவியாளராக உலாவரும் சிட்டி என்கிற சிட்டிபாபுவை பார்த்தாள். சிட்டிபாபுவுக்கு வழுக்கத்தலை. ஆனால் 40 வயதுதான் ஆகிறது. ஆந்திரா ஆளு. பார்வையாலே சிட்டிபாபுவுக்கு ஒரு அழைப்பு வைத்தபடி மாடிப்படி ஏறத் தொடங்கினாள். அவளுக்காக காத்திருப்பவர்கள் ஏதோ அம்பிகையே பார்த்து விட்டது போல எழுந்து நின்று வணக்கம் சொல்லிவிட்டு நின்றபடியே காட்சி தந்தார்கள். சிட்டிபாபுவும் தான் அன்போடு மேடம் என்று அழைக்கும் லயன் லட்சுமியை பின்தொடர்ந்து ஓடினான். அவனது கையில் அவன் எப்போதும் பிடித்தபடி இருக்கும் நீல நிற டைரி. லட்சுமி தன் ரகசிய அறைக்குள் புகுந்தாள். இதமான ஏசி குளிர், மிதமான மனம். கடல் நுரையை கொண்டு செய்தது போன்ற மெதுமெதுப்பான சோஃபா. அதில் களைப்போடு அமர்ந்தவள் சற்று கோபமாக திரும்பினாள். சிட்டி, மேடம், இங்கே ஏன் வந்தான் அந்த மாஜி எம்எல்ஏ? தெரியாதுங்க மேடம், நானும் சொல்லவே மாட்டேங்கிறாரு. போகட்டும், நான் அரசியல்வாதிகளை பார்க்குறதே இல்லைன்னு சொல்ல வேண்டியதுதானே? சொன்னேன் மேடம், ஆனால் அந்த ஆளோ நான் அரசியல்வாதியாக வரலை. மேடமும் நானும் ஒரே ஜாதி, கூட்டி கழிச்சா தூரத்து சொந்தமும் கூட. நான் வந்திருக்கிறது வேற ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசணும்னு சொல்கிறாரு மேடம். என்னையா பெரிய முக்கியமான விஷயம்? இன்னைக்கு இவன், நாளைக்கு இன்னொரு கட்சிக்காரன் வரிசையாக வருவாங்க. அப்புறம் கட்சி நிதி, சிலை வைக்கணும் நிதினே ஆரம்பிப்பாங்க. மறுத்தா அதிகாரிகளை வைத்து திடீர் சோதனை அது இதுன்னு தொல்லை தருவாங்க. என் புருஷன்காரர் இவங்க கிட்ட சிக்கி அவதிப்பட்டது போதாதா? மேடம், இந்த ஒரு தடவை அவரை பார்த்து அனுப்பிடுங்க. அடுத்த தடவை அவர் நம்ம அரண்மனை பக்கமே வராதபடி நான் பார்த்துக்கிறேன். இந்த தடவையே அவன் என்னை விழுங்காமல் நான் பார்த்துக்கணும் ஐயா. அதெல்லாம் எதுவும் ஆகாது மேடம். உங்களை விழுங்க ஒருத்தர் இனிமேதான் புறக்கணும். போதுமையா? நீயும் உன் பங்குக்கு ஐஸ் கட்டியே வைக்காதே. ஆமாம், வேற யாரெல்லாம் வந்திருக்காங்க? சினிமா தியேட்டர் ராஜங்கம், ரைஸ் மில் ராஜேந்திரன், காற்றாலை கண்ணையன், அப்புறம் உள்ளூரில் வீரகாளியம்மன் கோயில் தர்மகர்த்தா. ராஜங்கம் எதுக்கு வந்திருக்கான்? அவர் மக வயசுக்கு வந்திருக்கான். சடங்கு வச்சிருக்காரு. நீங்கள் வந்து மகளை ஆசீர்வாதம் பண்ணணுமாம். சரி, அப்புறம் ராஜேந்திரன், அவர் தன் தங்கச்சியின் கல்யாண பத்திரிகை கொடுக்க வந்திருக்காரு மேடம். கண்ணையன், ராதாபுரம் பக்கமும் நாங்குநேரி பக்கமும் ஏதோ இடம் வருதாம். நல்ல விளையாம். நம்மளை மடக்கி போட சொல்லத்தான் வந்திருக்காரு. இவன் ஒருத்தன் தான் எனக்கு உபயோகமானவன். மற்ற அவ்வளவும் எனக்கு செலவு.
சரி, முதல்ல அந்த எம்எல்ஏவை அனுப்பு. மாஜி எம்எல்ஏவா மேடம்? இப்போ அரசியலில் அவ்வளவா ஈடுபாடு இல்லை அவருக்கு. சரி வர சொல்லு. சரிங்க மேடம். சிட்டிபாபு விலகினார். லட்சுமியின் கைப்பையில் இருந்து செல்போனில் இருந்து அவளுக்கு பிடித்த ஹலோ டியூனில் எம்ஜிஆரின் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்ற பாடல் ஒலிக்க செல்போனை எடுத்து திரையை பார்த்தாள். திரையில் பிரியதர்ஷினி என்கிற பெயர். அதை பார்த்த மாத்திரத்தில் லட்சுமி முகம் 1000 வாட்ஸ் பல்பு போல ஒளிவிட ஆரம்பித்தது. பிரியா, அம்மா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நான் இப்போ மதுரை கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன். என்னோட படிப்பு முடிஞ்சிடுச்சு. ஐயோ, எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லி இருக்க நீ. ஆமாம், எப்போ வருவ? நாளைக்கு விமானத்தில் டிக்கெட் எடுத்துட்டேன். விமான நிலையத்துக்கு ஞானமணியை அனுப்பிடுமா? கட்டாயம். எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? உனக்கு மேலே எனக்கும் சந்தோஷமா. நான் இனி உன்னை பிரிய வேண்டிய அவசியமே இல்லை. வாடா வா, சீக்கிரமாக வா. மற்ற விஷயங்களை நேரில் பேசுவோம். இங்கே சிலர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா. பிரியா என்கிற பிரியதர்ஷினி அந்த பக்கமாய் அடங்கினாள். ஆனால் லட்சுமி வரையில் ஓர் இன்ப சுவை அவளுக்குள் பொங்கத் தொடங்கி இருந்தது. கச்சிதமாக கும்பிட்டபடியே மாஜி எம்எல்ஏ உள்ளே நுழைந்தார். வணக்கம்மா. வாங்க வாங்க, உட்காருங்க. உங்கள் பிஏ என்னை ஒரு அரசியல்வாதியாகவே பார்க்கிறார். ஆனால் நான் இப்போ அதை விட்டு விலகிட்டே இருக்கேன். ஏன் அப்படி? அதுலேயும் நீங்கள் எம்எல்ஏவே இருந்தவரே. அரசியலில் அதிகாரம் எப்போவும் கையிலே இருந்துக்கிட்டே இருக்கணுமா? இப்போ பாருங்கள், நான் பவர் இல்லாத மாஜி எம்எல்ஏ. இந்த தடவை கட்சியில் எனக்கு சீட்டு தரல. இத்தனைக்கும் 25 லட்சம் ரூபாயோட தான் நான் தலைவரை பார்த்தேன். ஆனால் 50 லட்சத்தோடு போய் ஒருத்தன் காரியத்தை கெடுத்துட்டான். இந்த மாதிரி போட்டிகளை சந்திக்க ரொம்பவே தில்லு திராணியும் தேவைப்படுது. சரி, நீங்கள் வந்த விஷயத்தை சொல்லுங்கள். அம்மா, நான் வந்திருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. சொல்லுங்கள். உங்களுக்கு நறுக்குடி ஜமீன் நல்லமணி ஐயாவை தெரியும் தாங்களே? நல்லா தெரியும். எல்லா விதத்திலும் என் ஆஸ்தி பாஸ்திக்கு சமமான ஆள். அதுக்கு என்ன? இல்லை, அவருக்கு ஒரே ஒரு பேரன். பேர் மணிகண்ட பிரபு. பிரபுன்னு கூப்பிடுறாங்க. சரியான படிப்பில்லை, அதனால் தொழிலில் இறங்கி விட்டார். அந்த பிரபுவுக்கு இப்போ என்ன? இல்லைங்க, அவனுக்கு உங்கள் பெண் நல்லா இருக்கும்னு நல்லமணி ஆசைப்படுறாரு. மாஜி எம்எல்ஏ சொல்லி முடித்த நொடி லட்சுமி முகமானது பரங்கி பழம் போல சிவந்து விட்டது. ஆமாம், நீர் எப்போ இருந்து புரோக்கர் தொழிலுக்கு மாறினீர்? லட்சுமியிடம் ஆவேசம் ஆரம்பமாயிற்று. அவசரப்படாதீங்க. நல்லமணி ஐயா ஆசைப்படுறதுக்கு பின்னாடி ஒரு சரியான காரணம் இருக்குது. இதோ பார், என் மக ஒரு பிஇ பட்டதாரி. ஒரு படிப்பில்லாதவனுக்கு பணம் இருக்கிறதுங்கிறதுக்காக நான் பொண்ணு தரமாட்டேன். என் மாப்பிள்ளையை நான் பில்கேட்ஸ் அந்தஸ்துக்கு யோசித்து வச்சுருக்கேன். போய் சொல்லு போ. அம்மா, நீங்கள் அவசரப்படுறீங்க. நான் சொல்கிறத காரணத்தை கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பேசுங்க. என்னையா பெரிய காரணம்? அதை நான் கையோடு கொண்டுக்கிட்டே வந்திருக்கேங்க. மாஜி பேச்சோடு பேச்சாக தன் கைப்பையில் இருந்து ஒரு சிறிய மரப்பெட்டியை எடுத்து திறந்தார். உள்ளே என்னென்று தெரிந்து கொள்ள அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.